சிவாய நம நமசிவாயா. சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள்னால், சித்திரை வைகாசியில் எடுத்தமென்றால் அந்த பொருளுக்கு வீரியங்கள் கூட என்று சொல்லியிருக்கார்கள். அதுபோல் இன்றைக்கு வைகாசி பௌர்ணமி, சித்திரை மாதத்திலையும் பௌர்ணமியில் எடுத்தோம். அதுபோல் சித்திரை வைகாசி என்று சொல்லப்படும் இந்த வைகாசி உடைய பௌர்ணமியிலையும் இந்த உலர்ந்த லிங்கத்திலிருந்து ரசத்தை பிரித்து எடுத்து, இது சில மணிகளுக்காக உலர்ந்த லிங்கத்திலிருந்து ரசம் பிரிப்பதற்காக இது ஒரு 12 மணி நேரம் அடுப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது. இது முடிவு நிலைக்கு வந்து கொண்டு இருப்பதனால் கடைசியாக தீயை காடாக்னியாக கொண்டு சென்று கொண்டு இருக்கும். அதுபோல் இந்த அக்னி எரிந்து முடிந்தவுடன் நல்லா உலர்ந்து நல்லா ஆறவிட்டு எடுத்தமென்றால் மேல் பானையில் ரசம் பிரிந்திருக்கும். அந்த ரசத்தை எடுத்து சுத்தி செய்து 8 தோஷங்களும் 7 சட்டைகளும் நீக்கிவிட்டு அதில் இருந்து மணி கட்டணம் என்றால் வீரியமாக இருக்கும் என்று சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் சொல்லியிருக்கார்கள். அதுபோல் சித்திரை வைகாசியில் எடுக்கக்கூடிய ரசவாதத்திற்கும் இந்த உயர்தரமாக சொல்லியிருக்கார்கள் சித்தர்கள், ஞானிகள், யோகிகளும். அதுபோல் இந்த பௌர்ணமியில் செய்வதே கால சிறந்தது. இது பௌர்ணமியில் இந்த லிங்கத்திலிருந்து ரசம் பிரிப்பதே சித்தர்கள் ரொம்ப சிறந்தது என்று சொல்லியிருக்கார்கள். அதுபோல் இந்த வைகாசி விசாகம், வைகாசி பௌர்ணமியில் இன்றைய தினத்தில் இதை உலர்ந்த லிங்கத்திலிருந்து ரசத்தை பிரித்து கொண்டு இருக்கிறோம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம நமசிவாயா.